ஹாய், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். In this class, I am going to teach you very interesting topic. What's that? நிறைய பேர் thumbnail பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்து உங்களை நான் வெளியே எடுத்துட்டு வர போறேன். இங்கிலீஷ் ஏன் பேச முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம பேசுறது கரெக்டா தப்பா, இது நம்ம சரியான இடத்துல தான் பேசுறோமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதுலயும் முக்கியமா இன்னைக்கு நான் சொல்லித்தர போற டாபிக் ரொம்ப ரொம்ப குழம்பி இருப்பீங்க. ஆனா இன்னொரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த குழப்பமே இருக்காது. வாழ்நாள் முழுக்க வரவே வராது அந்த குழப்பம். அப்படி ஒரு சிம்பிளான முக்கியமான டாபிக் டென்சஸ்ல இருந்து எடுக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஒரு 2 சென்டென்ஸ் உங்களுக்கு நான் எழுதி போடுறேங்க பாருங்க. நான் சென்னைக்கு போனேன். நான் சென்னைக்கு போய் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டென்சஸ் நான் எந்த டென்ஸ் அதெல்லாம் நான் கேட்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சென்டென்சஸ். என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் சென்னைக்கு போனேன், நான் சென்னைக்கு போய் இருக்கிறேன். யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க, நீ சென்னைக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. போனாயா, கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க. நீ சென்னைக்கு போனாயா அப்படின்னு ஒரு கேள்வி. நீ சென்னைக்கு போய் இருக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி. First, listening skill is very important to speak English. லிசனிங் ஸ்கில்னா என்னது? கவனிக்கிறது. ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வியை ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லிசன் டு தேர் கொஸ்டின். ஓகே, அண்ட் தென் யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தேர் கொஸ்டின்ஸ். ரைட்? லிசனிங், கவனிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீ சென்னைக்கு போனியா? நான் சென்னைக்கு போனேன். ஸோ நீ சென்னைக்கு போயிருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நான் சென்னைக்கு போயிருக்கேன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற சூழ்நிலையில் நீங்க வந்து பயன்படுத்தணும். உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, நீ சென்னைக்கு போனியா? போனேன். எப்போ போனேன்? நானா அந்த போன வாரம் போனேன். போன வாரம் நான் சென்னைக்கு போனேன். நான் சென்னைக்கு போனேன் எப்போ? போன வாரம், அதாவது லாஸ்ட் வீக் நான் வந்து சென்னைக்கு போனேன். நீ சென்னைக்கு போயிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நீ எப்போ போயிருக்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. நீ எப்போ போன அப்படின்னு தான் கேட்பாங்க, இல்லையா? ஸோ இந்த லைனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எப்போ போனீங்களோ அந்த டைமை உங்களால மென்ஷன் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி போன வாரம் மட்டும் கிடையாது. போன வாரம், போன மாதம், போன வருடம். ஓகே, ஸோ நேற்று, முந்தா நேத்து, வாட் எவர். ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல நடந்த விஷயம்தான், பட் யூ கேன் மென்ஷன் த டைம். ஓகே, ஸோ இன் விச் தட் ஆக்ஷன் ஹஸ் ஹேப்பன்ட். ஒரு இடத்துல ஒரு டைம்ல ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு, போன வாரம், நேற்று, அந்த மாதிரி உங்களால வந்து யூ கேன் மென்ஷன் த டைம். இது என்ன டென்ஸ்? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன டென்ஸ்? போனேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க, போன வாரம், நேற்று அந்த மாதிரி சொல்லுவீங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், அதுக்கும் பிரசன்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி எந்த டைம்ல அந்த ஆக்ஷன் நடந்ததோ அந்த டைமை உங்களால மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கம் டு திஸ் பாயிண்ட், திஸ் லைன். நான் சென்னைக்கு போய் இருக்கிறேன். நீ சென்னைக்கு போயிருக்கியா? நான் சென்னைக்கு போயிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? யூ ஆர் ஷேரிங் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சென்னைக்கு போயிருக்கேன். ஆமா, இப்ப போன வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்திருக்கேன். அந்த படத்தை நான் அந்த படம் பார்த்திருக்கேன், சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் யூ ஆர் ஷேரிங் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீ எக்ஸாம் எழுதியிருக்கியா? நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. இந்த லைன் வந்து நம்ம ப்ரெசன்ட்டோட கொஞ்சம் கனெக்ட் ஆகும். நீ சென்னைக்கு போயிருக்கியா? நான் சென்னைக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த நீங்க இப்ப பேசுறீங்க.
இன்னொன்னு, அவன் வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா அவன் வந்திருக்கான். அவன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்திருப்பான். பட் அந்த ஆக்ஷன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பட் பிரசன்ட்ல வந்து அது என்ன செய்யுது? வந்திருக்கான், இப்ப இங்கதான் இருக்கான். நீ வேலையை முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நான் ஃப்ரீன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ப்ரெசென்ட்லயும் அதோட இம்பாக்ட் இருக்கு, ப்ரெசென்ட்டையும் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது என்ன டென்ஸ்? ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இது என்ன டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைன் வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே வந்து முற்று பெற்ற அர்த்தம். முற்று பெற்ற நிகழ்காலம். இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கும், பட் யூ ஆர் டாக்கிங் இன் த ப்ரெசென்ட். இப்போ பேசுவீங்க. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறீங்க, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஐ லாஸ்ட் மை வாலெட், நான் என்னோட வாலெட்டை வந்து தொலைச்சிட்டேன். ஓகே, அவ்வளோதான், நான் என்னுடைய வாலெட்டை தொலைத்தேன். ஐ லாஸ்ட் மை வாலெட், அது இந்த டென்ஸ். இதே இது ஐ ஹாவ் லாஸ்ட் மை வாலெட், நான் என்னோட பர்ஸை தொலைச்சிட்டேன், ஐயோ அப்போ என்ன பண்றது நான் பணத்துக்கு, எனக்கு ஒன்றும் வழியே இல்லை. ஸோ அது ப்ரெசென்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன டென்ஸ்? ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்ட்ல நடந்த விஷயம் ப்ரெசென்ட்லையும் அதோட என்ன இருக்கும்? அதோட இம்பாக்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீ எக்ஸாம் எழுதியிருக்கியா? நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். பட் நீங்கள் பாஸ் ஆவீங்களோ ஃபெயில் ஆவீங்களோ அதை பொறுத்து தான். ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு ஹையர் கோர்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்கன்னா அது அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கப்புறம் நீங்க இதில் குழப்பவே கூடாது. பிகாஸ் இதுல இருந்து தான் நான் எப்படி வந்து சென்டென்ஸ்லாம் உருவாக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து போனேன், வந்தான், சாப்பிட்டான், சாப்பிட்டாள், வந்தார்கள், விளையாடினார்கள், அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதுல எப்படி வரும் அப்படின்னா போய் இருக்கிறேன் அல்லது போய் விட்டேன், வந்து விட்டேன் அப்படின்ற வந்து விட்டேன். இது இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்தேன் அப்படின்னு இருக்கும். நான் வந்தேன், நான் வந்தேன். ஐ கேம், நான் நேத்து வந்தேன். ஐ கேம் எஸ்டர்டே. நான் வந்துட்டேன், ஐ ஹாவ் கம். பட் உங்களால அந்த எஸ்டர்டேங்கிற வார்த்தையை சேர்க்க முடியாது. இந்த இடத்துல உங்களால வந்து டைமை மென்ஷன் பண்ணவே முடியாது. நீ எப்பப்பா வந்த? when did you come? I came yesterday. But you can't mention your time here. when have you come? நீ எப்போ வந்தீங்க? எப்போ வந்திருக்க நீ? I have come. That's it. I have come. நான் வந்திருக்கேன். பட் அந்த எப்போங்கிற வார்த்தைக்கு உங்களால பதிலே சொல்ல முடியாது. அப்படி கேள்வியும் கேட்க முடியாது. நீ வந்திருக்கியான்னு வேணா கேட்கலாம். ஓகேவா? have you come? yes, I have come here. நான் வந்திருக்கேன். பட் யூ காண்ட் மென்ஷன் த டைம். உங்களால நேரத்தை மென்ஷன் பண்ண முடியாது. உன்னோட வேலையை நீ முடிச்சிட்டியா? எஸ், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். பட் வென், அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. எக்ஸாம் நீ எழுதிருக்கியா? ஹாவ் யூ ரிட்டன் தி எக்ஸாம்? எஸ், ஐ ஹாவ் ரிட்டன் தி எக்ஸாம். பட் யூ காண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வென். அப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு தி சிம்பிள் பாஸ்ட். I wrote the exam yesterday. நான் நேற்று எக்ஸாம் எழுதினேன். Got it? Now I am going to explain clearly about the structure and some example sentences for simple past and present perfect tense. நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. I am not going to answer. நீங்க என் கூட சேர்ந்து பதில் சொல்ல போறீங்க. Interaction is very important. So you should be interactive. Interactive இருப்பீங்களா? ஆன்சர் பண்ணுவீங்களா? Let's start. Now I am going to explain the structures for simple past and present perfect. Okay, first, simple past tense is quite simple, very simple, because we have very simple structure. Subject plus verb. Subject வந்து it might be anything. I, you, we, they, singular, plural, he, she, it, name, whatever. Okay, it comes. That's okay. First அதை போட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்? verb to. இந்த பிராக்கெட்ல நான் 2 போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல you have to use the past form. You have to use the past form of verb. For example, eat அப்படின்னா சாப்பிடுறது. அதோட past என்ன? ate. You have to use the past form. அப்போ 2 போட்டா past form அர்த்தம். First form என்னது? present. Second past. Third past participle. நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதே தான் போட்டுடலாம். நெக்ஸ்ட், present perfect tense. Perfect tense அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது வேர்போட தேர்ட் ஃபார்ம். அது வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். டோன்ட் யூஸ்
First form, don't use second form. You have to use past participle. That is third form of verb. Got it? அதுல வந்து you have to use a very simple rule, right? First இங்க பாருங்க, I, you, we, they and plural subjects. I-னா நான், you-னா நீ அல்லது நீங்கள், we-னா நாங்கள் அல்லது நாம், they-னா அவர்கள், plural வந்துச்சுனாலும் இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று முதல்ல வரும், அதுக்கப்புறம் have வரும். Have is the auxiliary verb in present perfect. And then verb ஓட third form. Third form என்னது? Past participle. Eat ஓட third form என்ன? Comment சொல்லுங்க. What is the third form of eat? Eat, ate, eaten. What is the third form of play? Play ஓட third form என்ன? Play, played, played. இதுக்கு தனியா நான் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன், verb forms அப்படின்னு போட்டிருக்கோம், அது நீங்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம். அதே மாதிரி he, she, it, அவன், அவள், அது அல்லது சிங்குலர், நம்மளோட பேர் சிங்குலர், செந்தில், ராமு, சீதா, அந்த மாதிரி சிங்குலர் நேம் வந்திருக்கு அப்படின்னாலும் இதே ரூல் தான். தட் மீன்ஸ் ஹேஸ் யூஸ் பண்ண அவ்வளோதான். ஸோ இங்க வந்து ஹேவ் வரும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா ஹேஸ் வரும். இங்கேயும் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? சென்டென்சஸ் பார்க்கும்போது தெளிவா புரியும். இது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதோட டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஹியர் யூ கேன் மென்ஷன் த டைம், எப்போ அந்த ஆக்ஷன் நடந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண முடியும். ஹியர் யூ காண்ட் மென்ஷன் த டைம். யூ காண்ட் மென்ஷன் த டைம். டைமை மென்ஷன் பண்ண முடியாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அவன் வந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் வந்தான், தட்ஸ் இட். அவன் வந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? வந்தான், முடிஞ்சிச்சு, சிம்பிள் பாஸ்ட். ஸோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹி. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நெக்ஸ்ட் வேர்ப் வரும். வேர்போட செகண்ட் ஃபார்ம் வர்றதுதான் வேர்ப். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். What is the second form? That is, what is the past form of come? Came, right? So he came. அவன் வந்தான். அவன் போன வாரம் வந்தான். Yes, you can say அவன் போன வாரம் வந்தான். He came last week. அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அவன் வந்திருக்கிறான் அல்லது அவன் வந்துட்டான். அவன் வந்துட்டானா? வந்துட்டான். ஓகேவா? அவ்வளவுதான். யாராவது கேட்டா எப்படி கேட்பாங்க? அவன் வந்திருக்கானா? ஆமாப்பா அவன் வந்திருக்கான், வீட்டுக்கு வந்திருக்கான், சென்னையில படிச்சுட்டு இருந்தா வீட்டுக்கு வந்திருக்கான், வந்துட்டான். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? இது வந்து இதுல வரும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். வாசிக்கும் போது தெரியும், வந்திருக்கிறான் அல்லது வந்து விட்டான், ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி சொல்லுவீங்க? ஜஸ்ட் யூ ஹாவ் டு அப்ளை திஸ் ரூல். கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணுங்க. அவன் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். அவன்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? ஹி. ஸோ இந்த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன வரும்? ஹி வந்தா ஹேஸ். வாட் இஸ் த verb here? வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். What is the third form of come? Past participle என்னது? come, came. came கிடையாது, come தான். நீங்க படிச்சிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். he has come. அவன் வந்து விட்டான். இத போயிட்டு இப்படி சொல்லக்கூடாது, அவன் நேத்து வந்திருக்கான் அப்படின்னு யாருமே பேச மாட்டோம். அவன் நேத்து வந்தான் தான் சொல்லுவோம். அவன் நேத்து வந்திருக்கான் அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பேச்சு வழக்குல. தமிழ்ல அப்படி சொன்னாலும் இங்கிலீஷ்ல அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹியர் யூ காண்ட் மென்ஷன் த டைம். அவன் எப்ப வந்தான் அப்படின்னா இங்க வந்துடணும். he came yesterday, he came last week அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு நம்ம இப்படி சொல்லக்கூடாது, he has come yesterday அப்படின்னு சொன்னா தப்பு. அந்த yesterdayங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணவே முடியாது. அதை நான் டைரக்டா இங்கேயே எழுதிடுறேன். you can't mention the time. Here you can mention the time of an action. Got it? Let's move on to the next example. நான் நேற்று விளையாடினேன். மென்ஷன் பண்ணிட்டீங்களா? விளையாடினேன் அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் என்னது? நான். ஐ. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. அதோட செகண்ட் ஃபார்ம் என்னது? பாஸ்ட் ஃபார்ம் played. I played. நான் விளையாடினேன். எப்போ? நேற்று. yesterday. I played yesterday. ஸோ இதை விட கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸும் நீங்க எழுதலாம். லைக் I played cricket yesterday. I played cricket with my friends yesterday. Right? You can mention the time of an action. மென்ஷன் பண்ணிட்டீங்க எப்போ விளையாண்டீங்கன்னு. Let's move on to this sentence. நான் ஏற்கனவே விளையாடி இருக்கேன். Here you're sharing your life experience. If someone asks you, நீ கிரிக்கெட் விளையாடி இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க யாராவது உங்ககிட்ட வந்து, நீங்க நம்ம என்ன சொல்லுவோம்? நான் விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நான் ஏற்கனவே விளையாடி இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனா நான் இப்படி சொல்ல மாட்டோம். நான் டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ரைட்? நான் விளையாடி இருக்கேன் அல்லது ஏற்கனவே விளையாடி இருக்கேன். இந்த ஏற்கனவேங்கிற வார்த்தை மிக மிக முக்கியம் இந்த
present perfectல you can use it, right? Okay, இங்க பாருங்க first subject என்னது I வந்தா என்ன வரும் have. next விளையாடி இருக்கிறேன், அது எப்படி சொல்லுவீங்க? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல play, அதோட third form என்னது play, played, played. I have played ஏற்கனவே already. I have played already. நான் ஏற்கனவே விளையாடிட்டேன் அல்லது விளையாடி இருக்கிறேன், ரைட்? இதே இது இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை இந்த ஹாவுக்கு அப்புறமா போட்டாலும் அழகா இருக்கும். I have already played. நான் ஏற்கனவே விளையாடிட்டேன். எப்பா நான் ஏற்கனவே விளையாடிட்டேன்ப்பா, இப்படி கூட வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே விளையாடிட்டேன், இப்போ அவன் விளையாடட்டும். காட் இட்? ஸோ முடிச்சிட்டீங்க, அது ப்ரெசென்ட்ல உங்களுக்கு டயர்டா இருக்கு, ஸோ இன்னொருத்தர் விளையாட சொல்றீங்க, ரைட்? ஸோ பாஸ்ட் வந்து ஒரு ப்ரெசென்ட்டை என்ன பண்ணுறது, அஃபெக்ட் பண்ணுது, ரைட்? ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் தான் டைரக்டா, ஓகேவா? இங்க பாருங்க, ஹியர் ஸோ ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல முடிஞ்சிடும், அதுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இது ஒரு ஆக்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கலாம், அல்லது நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு டைம்ல நடந்திருக்கலாம், பட் அந்த டைம் உங்களால மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தென் அவ்வளவுதான். தமிழ்ல வந்து சென்டென்சஸ் வந்தான், விளையாடினேன் அப்படின்னு இருக்கும். இங்க வந்திருக்கிறான் அல்லது வந்து விட்டான், விளையாடி இருக்கிறேன், விளையாடி விட்டான், அந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதுறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆர் யூ ஓகே நவ்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் till now? இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் see one more example and then you will have the test. அவள் பிரியாணி சாப்பிட்டாள். முடிஞ்சிருச்சு, அந்த வேலை முடிஞ்சிச்சு. அவள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாள். அவள் பிரியாணி சாப்பிட்டாளா? பிரியாணி சாப்பிட்டா, முடிஞ்சிச்சு அந்த ஆக்ஷன் பாஸ்ட். அவள் இதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டுருக்காளா? எஸ், சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றீங்க. ஹியர் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட். எப்படி சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, குட். ஸோ அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல ஷீ. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? சாப்பிட்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். வாட் இஸ் த பாஸ்ட் ஃபார்ம்? ate. She ate biryani. She ate biryani. அவள் பிரியாணி சாப்பிட்டாள். அவள் பிரியாணி சாப்பிட்டிருக்கிறாள் அல்லது அவள் பிரியாணி சாப்பிட்டு விட்டாள், ரெண்டு விதமா வச்சுக்கலாம். அவள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாள் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவள் பிரியாணி சாப்பிட்டு விட்டாள் அதனால இப்ப பசிக்கல அப்படின்னா அது என்னது? ஜஸ்ட் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், பட் அது எதை அஃபெக்ட் பண்ணுது? ப்ரெசென்ட்டை. சாப்பிட்டதுனால இப்போ எனக்கு அது பசிக்கல. அப்போ என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் ஈட்டன் பிரியாணி ஆல்ரெடி. நான் பிரியாணி சாப்பிட்டேன், ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி ரைட் நவ். நான் இப்போ வந்து பசியா இல்லை, ரைட்? ஓகே, ஸோ அவள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாள் வாசிக்கும் போதே தெரிஞ்சிடணும். ஸோ அவள் இங்கிலீஷ் என்னது? ஷீ. ஷீ வந்தா என்ன வரும்? ஹேஸ். ஷீ ஹேஸ். வேர்ப் என்னது? சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம்? ஈடன். ஷீ ஹேஸ் ஈடன் biryani. So for this sentence, it has two meanings. She has eaten biryani. அவள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாள். இன்னொரு இடத்துல எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, are you hungry right now? No, I am not hungry right now. எனக்கு பசிக்கல. because I have eaten biryani already. நான் வந்து ஏற்கனவே பிரியாணி சாப்பிட்டேன். அதே மாதிரிதான், she is not hungry right now. அவளுக்கு பசிக்கல, ஏன்னா she has already eaten biryani. ஏன்னா அவள் ஏற்கனவே பிரியாணி சாப்பிட்டு விட்டாள். ஸோ ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், பட் அதனால இப்போ எனக்கு பசிக்கல. இன்னொரு விதமும் இருக்கு, என்னது? ஷேரிங் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவள் இதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டுருக்கா. she has eaten biryani. got it? புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட்ஸ் இட். இதுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் 2 sentences here. அவர்கள் வேலையை நேற்று முடித்தார்கள். அவங்க நேற்று வேலையை முடிச்சாங்க. அவர்கள் வேலையை முடித்து விட்டார்கள். ஓகே, ஸோ இந்த 2 சென்டென்சஸ்ல எது சிம்பிள் பாஸ்ட், எது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
Time's up. Good job. Super answer பண்ணீங்க. Very good. Okay, let me tell you the answer. Just you have to check it out. அவர்கள் வேலையை நேற்று முடித்தார்கள். முடிச்சார்கள், முடிஞ்சு, நேற்றுன்னு வந்துருச்சு. அப்ப அது என்னது? Simple past. So you should know what tense is. அது என்ன tense அப்படிங்கிறது தெரியணும். Right? So simple past. அவர்கள் வேலையை நேற்று முடித்தார்கள். ஸோ அவர்கள் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். தே வேலையை முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃபினிஷ் அண்ட் கம்ப்ளீட் ரெண்டுல எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஃபினிஷ் அப்படின்னா வந்து இன்னைக்கான வேலையை முடிக்கிறது. கம்ப்ளீட் அப்படின்னா ஒரு வேலையை வந்து ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க, அந்த 7 நாள் வேலையும் சேர்த்து முடிக்கிறது கம்ப்ளீட். அது நீங்க வந்து இடத்தை பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதில் ஃபினிஷ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்றேன். தே ஃபினிஷ்ட். They finished. அவர்கள் முடித்தார்கள் எத வேலைய? The work. எப்போ? நேத்து. That's it. They finished the work yesterday. They finished the work yesterday. அவர்கள் வேலையை முடித்து விட்டார்கள். முடிச்சிட்டாங்க. ரைட்? அதை எப்படி சொல்லுவீங்க? இது என்னது? Present perfect. So they முடித்தார்கள், முடித்து விட்டார்கள். ரைட்? ஸோ தே வந்திருக்கு. ஸோ ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? ஹாவ். தே ஹாவ் முடிக்கிறதுக்கு ஃபினிஷ், அதோட தேர்ட் ஃபார்மும் ஃபினிஷ்டு தான். தே ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். தே ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். இது வந்து யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா கேள்வியை பொறுத்து ஆன்சர் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்? எஸ், ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க் எஸ்டர்டே. Have you finished your work? Yes, I have finished. நான் முடிச்சிட்டேன். ஈஸியா இருக்கா? பாஸ்ட்ல கேட்டா பாஸ்ட்ல ஆன்சர் பண்ணணும், பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல கேட்டாங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, இங்க டைமை மென்ஷன் பண்ணலாம், இங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. That's it. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Do you like this class? So if you like, just you can click the like button. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? உங்களோட ஆன்சர்ஸை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? உங்களோட ஹோம்ஒர்க் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, நீங்கள் டெஸ்ட் எழுதி ஆன்சர்ஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட் அஸ் அ டீச்சரா. ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? இதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் அண்ட் தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் நீங்களாகவே எழுதி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். ஓகே, கண்டிப்பா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நான் சொன்னதை ஞாபகம் வச்சு பேசி பாருங்க. புரியாம நம்ம எதையுமே கத்துக்க கூடாது. புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா புரியாத விஷயங்கள் கூட ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.